அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில வாழ்விற்கு மின்சாரம் என்கின்ற அலகினுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்க இதுக்கு முதல் வகுப்பில படிச்ச விஷயத்தை முதல்ல ஞாபகப்படுத்துவோம். நாங்க வாழ்விற்கு மின்சாரம் என்கின்ற பாடத்தில இதுவரைக்கும் மின் சுற்று ஒன்று எப்படி அமைக்கிறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானது, மின் சுற்று ஒன்றுல இருக்கக்கூடிய அந்த உபகரணங்களுக்கு என்ன பெயர், அதை எதுக்காக பயன்படுத்துவோம், அதோட குறியீடு என்ன. உதாரணமாக மின்குமிழ் ஒன்று நாங்க எடுக்கிறோம்டா அதன் குறியீடு என்ன, அதை எதுக்காக பயன்படுத்துகின்றோம் என்பது தொடர்பாக படிச்சிருக்கிறோம். அதற்கு பிறகு நாங்கள் எது எது மின்னை கடத்தக்கூடியது, எது மின்னை கடத்தாதது, அதாவது மின்னை கடத்தக்கூடியவை உலோகங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம், மின்னை கடத்தாத பொருட்கள் இருக்குன்னு பார்த்திருக்கிறோம். அதை மின்காவலிகள் என்று நாங்கள் சொல்லுவோம். அதற்கு அடுத்ததாக உலோகங்கள் மின்னை கடத்துவது போல திரவங்கள் மின்னை கடத்துமா என்பது தொடர்பாக நாங்க இறுதியாக நடந்த வகுப்பில பார்க்கிறோம். திரவமாக இருக்கிறதுன்னா ஒரு தண்ணி மாதிரி, லிக்விட் மாதிரி இருக்கிற ஒரு பொருள் மின்னை கடத்துமா, மின்சாரத்தை கடத்துமா என்று சொல்லி நாங்கள் இறுதியாக நடந்த வகுப்பில படிச்சிருக்கோம். அதில இருந்து சில திரவங்கள் விடப்பட்ட போது என்னது மின்சாரம் அதனூடாக போகுதுன்னு பார்த்தோம். அதுல ஒன்றுதான் உப்பு கரைசல். உப்பு கரைசல் விடப்பட்ட போது அந்த பரிசோதனையில மின்குமிழ் ஒளிர்வது அவதானிக்கப்பட்டது. ஒரு பரிசோதனை குழாய்க்குள்ள உப்பு கரைசலை எடுத்து அதுக்குள்ள 2 கார்பன் கோல்கள் வைக்கப்பட்டு அந்த கார்பன் கோல்கள்ல இருந்து பரிசோதனை குழாய்க்குள்ள உப்பு கரைசலை எடுத்துவிட்டு அதுக்குள்ள 2 கார்பன் கோல்களை வச்சு கார்பன் கோல்கள்ல இருந்து என்ன செய்ய போறோம், ஒரு உலர் மின்கலம் கொடுக்குறோம். அதுல இருந்து கரண்ட் வாரதுக்கு இதால நாங்க ஒரு பல்ப் ஒன்று போட்டு வைக்கிறோம் மின்குமிழ். இப்ப எங்களுக்கு இதுல இருந்து கரண்ட் வந்து இந்த கார்பன் கோல்களுக்கு வந்து இந்த கரைசலின் ஊடாக நாங்க எடுத்த இந்த உப்பு கரைசலின் ஊடாக கரண்ட் போயிருந்தா அப்படியே அடுத்த பக்கத்துக்கு போய் மற்றைய கார்பன் கோலின் ஊடாக அந்த மின்சாரம் போறதுனால இந்த மின்குமிழ் ஒளிர்றத பார்க்கலாம். அப்ப நாங்க உப்பு கரைசல இருக்க விடைக்குள்ள மின்குமிழ் ஒளிர்றத பார்க்கலாம். ஆனால் நாங்கள் திரும்பவும் இந்த உப்பு கரைசலை எடுத்துட்டு மண்ணெண்ணெய பாவிக்கும் போது அதனூடாக என்ன செய்யல, மின்குமிழ் ஒளிரையில. அதன் இந்த மண்ணெண்ணெய் திரவம் என்றது மின்சாரத்தை கடத்தில, அது தன்னூடாக மின்சாரத்தை போக விடவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் மூன்றாவதாக நாங்கள் எலுமிச்சை சாறுக்கு பார்க்கிறோம். எலுமிச்சையினுடைய சாறு. அப்ப எலுமிச்சையின் சாறு உங்களுக்கு தெரியும், ஒரு புளிப்பான சாறு. அந்த சாறு அமிலத்தன்மை வாய்ந்தது. எலுமிச்சையின் சாறுக்குள்ள அமிலம் இருக்கு. எலுமிச்சம் பழத்துல இருந்து நாங்க ஏற்கனவே கரண்ட் வரும்னு சொல்லி ஒரு பரிசோதனையும் பார்த்திருக்கிறோம். ஆகவே எலுமிச்சையின் சாறு இந்த கரைசலுக்கு நாங்க விட்டிருந்தால், அதாவது இந்த 2 கரைசலும் எடுத்த பிறகு சுத்தமாக கழுவின பிறகு இந்த முகவைக்குள்ள இந்த எலுமிச்சை சாரை எடுத்து இதே கார்பன் கோல்களை விட்டு நாங்க பார்த்திருந்தா இப்ப எங்களுக்கு மின்குமிழ் ஒளிரும். ஏன், எலுமிச்சை சாறு அமிலத்தன்மையாக இருக்கும், அது மின்னை கடத்தும். சரியா? இதே மாதிரி
நாங்க சில திரவங்கள் என்ன செய்யும்? மின்னை கடத்தும், சில திரவங்கள் கடத்தாது. இப்ப நான்காவதாக நாங்கள் காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர் எடுத்திருந்தால், காய்ச்சி வடிக்கப்பட்ட என்பது அதிலே இருக்கக்கூடிய உப்புக்கள், நீரில இருக்கக்கூடிய உப்புக்கள் யாவும் அகற்றப்பட்டுரும். காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர், அதாவது தூய நீர் என்று சொல்றோம். அங்க நீர் மட்டும்தான் இருக்கும். எந்த விதமான அயன்கள் உப்புக்கள் வடிவம் எதுவும் இருக்காது. உப்பு கரைசல் மின்னை கடத்தும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சரியா? ஆனா காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர்ல எந்த விதமான உப்புக்களும் இருக்காது. அது தூய நீர். தூய நீர் மின்னை கடத்தாது. ஆகவே காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர் பயன்படுத்தப்பட்ட போது மின்குமிழ் ஒளிர்வை காட்டாது. மின்குமிழ் ஒளிர்றத காட்டாதுங்களுக்கு, சரியா? அப்ப எங்களுக்கு வீடுகள்லயே நாங்க ஈரத்தோட போய் சுவிட்ச தொடக்கூடாது அப்படின்னு சொல்றோம்டா, சாதாரணமாக எங்களோட வீடுகள்ல இருக்கக்கூடிய நீரானது அதுல குறைந்த அளவுக்காவது உப்புக்கள் கரைந்து இருக்கும். அப்ப அந்த தண்ணி ஓரளவுக்கு மின்னை கடத்துகின்ற திறனை கொண்டிருக்கும். ஆனா இந்த காய்ச்சி வடிக்கப்பட்ட தூய நீரானது எந்த விதமான உப்புக்களும் இல்லை என்றதுனாலதான் அதனூடாக என்ன செய்யல, மின் போகையில. அப்ப சில திரவங்கள் மின்னை கடத்தும், சில திரவங்கள் மின்னை கடத்தாது என்று பார்க்கிறோம். இதே மாதிரி உலோகங்களாக இருக்கிற வெள்ளி, செப்பு, அலுமினியம் போன்றவை மின்னை கடத்தும். ஆனால் அவை மின்னை கடத்தக்கூடிய உலோகங்கள் திண்மமாக இருக்கு. இரசம் என்கின்ற உலோகம், இரசம் இது ஒரு உலோகம். வெள்ளி, செப்பு, அலுமினியம் எல்லாம் உலோகங்கள் என்று சொல்லுவோம். ஒரு பதார்த்தம் உலோகம், சரி? அதுகளில் திண்மமாக இருக்கு. ஆனா இரசம் என்கிற உலோகம் திரவ நிலையில் இருக்கும். திரவம் கொஞ்சம் லிக்விடா இருக்கு, சரியா? அப்ப எங்களுக்கு திரவ நிலையில இருக்கக்கூடிய உலோகம் எது என்று கேள்வி கேட்பார். திரவ நிலையில இருக்கிற உலோகம் எது எது என்று சொல்லலாம்? இரசம். இந்த இரசம் மின்னை கடத்தும். அது ஒரு உலோகம். எந்த உலோகமும் மின்னை கடத்தும், அது பொதுவான விஷயம். திரவமாக இருந்து மின்னை கடத்துகின்ற உலோகம் என்றால் அது ஸ்பெஷலா நாங்க இரசம் என்று சொல்லுவோம், சரியா? அப்ப இதெல்லாம் நாங்க ஏற்கனவே படித்த விடயங்கள். இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறது இதனுடைய தொடர்ச்சியாக இலத்திரனியல் உபகரணங்கள் சம்பந்தமா. அப்ப நாங்க மின்னியல் உபகரணங்களை இதுவரைக்கும் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் இலத்திரனியல் உபகரணங்கள் தொடர்பாக பார்க்கலாம். இப்ப இன்றைக்கு தேதியை போட்டு தலையங்கம் போடுங்க. இலத்திரனியல் உபகரணங்கள். இலத்திரனியல் உபகரணங்கள். இலத்திரனியல் உபகரணங்கள் தொடர்பாக நாங்க பார்ப்போம். இலத்திரனியல் உபகரணங்கள் என்றா எங்களுக்கு தெரியும், வானொலி, கணனி, இருவட்டுக்கள், சிடிக்கள் போடுற நாங்க பாட்டுகள் போடுறதுக்காக பயன்படுத்துறது, சிடி பிளேயர், டிவிடி பிளேயர், போனுகள், சரியா, லேப்டாப்புகள்,
டிவி இது எல்லாமே இலத்திரனியல் உபகரணங்கள் தான். சரியா, எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் சொல்றோம், நிறைய இருக்கு. சரி, இந்த எல்லாவற்றிலேயும் அதுக்கு உள்ள இருக்கிற பார்ட்ஸ பார்த்திருக்கிறேன். இப்ப போனுட்டா போனோட பேக் அந்த கவரை கலட்டி உள்பக்கம் பாருங்க, அந்த போனுக்கு உள்பகுதி எப்படி இருக்குது. அதே போலதான் ஏனைய ஒவ்வொரு இலத்திரனியல் உபகரணங்கள் அதனுடைய உட்பகுதி பாத்தீங்கன்னா அதன் உள்ளுக்கு இருக்கிற சுற்றுக்கள் ஒரு பச்சை கலர் போர்டுல உங்களுக்கு அதுல கருப்பு கருப்பா அதனுடைய சின்ன சின்ன பார்ட்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இப்ப அந்த பழைய கம்ப்யூட்டர் உட்பகுதி அல்லது பாகங்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா எடுத்து பாருங்க. சரி, அப்ப அதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன உபகரணங்கள் அதுல இணைத்திருப்பார்கள். அந்த கூறுகள் தான் இலத்திரனியல் கூறுகள். அதாவது இலத்திரனியல் உபகரணங்கள்ல பயன்படுத்தப்படக்கூடிய கூறுகள் இலத்திரனியல் கூறுகள் என்று சொல்லுவோம். சரியா, அப்ப அடிக்கடி நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சில இலத்திரனியல் உபகரணங்கள் பற்றி தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். சரி, முதலாவதாக நாங்க பார்க்க வேண்டிய ஒரு இலத்திரனியல் உபகரணம் இருவாயி. அதாவது இருவாயி, அது ஆங்கிலத்துல நாங்கள் டயோட் என்று சொல்லுவோம். இருவாயி எழுதி வச்சு கொள்ளுங்க. இருவாயி, இருவாயி என்று சொல்லுவோம். டயோட் என்று சொல்லுவோம். டயோட். சரி, இந்த இருவாயி தொடர்பாக நாங்க இன்றைக்கு பார்ப்போம். இருவாயி எப்படி பயன்படுத்துறது. சரியா, ரைட். இருவாயின் வடிவம் நாங்கள் சீராக்கும் இருவாயி என்று சொல்லலாம். இருவாயில வேற வேற வகைகள் இருக்குது. இருவாயி, சீராக்குற இருவாயி, ஒளிகாலுன்ற இருவாயி, இதுகள் சம்பந்தமாக நாங்க இன்றைக்கு பார்ப்போம். ஒரு சாதாரண சீராக்கும் இருவாயி எப்படி இருக்கும்னா ஒரு மெல்லிய கம்பியில ஒரு கருப்பு நிறத்துல கருப்பு நிறமாக இருக்கு. ஒரு வெள்ளியாலான கோடு போட்டிருப்பார்கள். இவ்வாறு இருக்கு. ஒரு இருவாயின் வடிவம் இவ்வாறு தான் இருக்கும். சரியா, உங்களுக்கு பாட புத்தகத்துல இந்த இருவாயுக்கள் வேற வேற இருவாயுக்கள் படம் இருக்குது. 145ஆம் பக்கத்துல இருவாயின் படம் இருக்கு, நீங்க பார்க்கலாம். இதே மாதிரி வேற வேற அளவுகள்ல இருக்கு. சிறிய இருவாய்கள், பெரிய இருவாய். இப்ப இது ஒரு இருவாயி டயோட். இந்த டயோட்டை நாங்க ஒரு மின் சுற்றுல இணைச்சா என்ன நடக்கும்ன்றத பார்ப்போம். இது ஒரு இருவாயி, இது ஒரு மின் சுற்றுல நாங்க இணைக்க போறோம். சரியா, அப்ப ஒரு மின் சுற்று நாங்க வரையணும். ஒரு பல்ப், ஒரு உலர் மின்கலம் ஒன்று எடுக்கிறோம், பேட்டரி. அதை நாங்க வயரை கனெக்ட் பண்ணி ஒரு சுவிட்ச் போடுறோம். சுவிட்ச் போட்டுட்டு இதுல ஒரு பல்ப் கொண்டு போடுறோம். இப்ப நாங்கள் இந்த இருவாயின்
இருவாயின் இந்த ரெண்டு முனைகள் இந்த ரெண்டுக்கு நடுவில் வைக்க வேண்டும். இருவாயினுடைய அந்த முனைகள் இந்த துண்டுக்குள்ள நாங்க வச்சு பார்க்க வேண்டும். இதை நாங்க ஏபி என்று ஏபி என்ற ரெண்டு பகுதிகள் திறந்து விடப்பட்டிருக்குது. இதுல நாங்க அல்லது நாங்க சுவிட்ச் இல்லாமல் இதை நாங்க போடேக்குள்ள வைக்கும் போது லைட் என்ன மாதிரி ஒளிருது எங்களுக்கு இதை முதல்ல இந்த ஏபி என்கின்ற பகுதிக்குள்ள வச்சுட்டு பார்க்கிறோம் பல்பு ஒளிருதா. பிறகு இந்த பக்கத்தை மாற்றி வைக்கிறோம். இருவாயின் முனைகளை மாற்றி வைக்கிறோம். அப்பேக்கு எப்படி இருக்குது சொல்லி பார்க்க போறோம். சரியா? ரைட். அப்ப முதல்ல நாங்க இதுல அந்த இருவாயின் படத்தை கேள்வி. சரி, இப்ப நாங்கள் ஏபிக்கு நடுவில் இந்த இருவாயை கொண்டு இணைச்சிருக்கோம். ஏபி என்கின்ற பகுதியில இருவாயை கொண்டு வைக்கிறோம். சரியா? இப்ப எங்களுக்கு ஒரு தடவை லைட் எரியுது. இருவாயை கொண்டு வைக்கும் போது லைட் எரியுது. திரும்ப என்ன செய்ய போறோம்னா இதை மாற்றி வைக்க போறோம். அதாவது இப்ப இந்த கோடுகள் அங்கால இருக்கிற மாதிரி பார்க்கலாம். இப்ப இருவாய இத மாறி வச்சிருக்கு. அதாவது அதனுடைய இந்த முனைகளை இப்ப நாங்க இந்த முனைகளை எக்ஸ் ஒய் என்று வைக்கிறோம். முதல்ல நாங்க எக்ஸ் ஒய் என்றே இருக்கிற மாதிரி வச்சிருந்தா திருப்பி வைக்கும் போது நாங்க மேல வையும் கீழே எக்ஸும் வர மாதிரி அதன் முனைய மாற்றி வச்சு திருப்பி நாங்கள் மாற்றி வைக்கக்குள்ள பல்பு எரியாது. பாருங்க, இந்த மின் சுற்றுல நாங்க ஒரு உலர் மின்கலம் போட்டிருக்கிற அதுல உங்களுக்கு தெரியும் ஒரு பேட்டரி இருக்குது. பேட்டரியில இருந்து கரண்ட் வரும் வந்துச்சுன்னா பிளஸ்ல இருந்துதான் வரும் கரண்ட். இப்ப இந்த பக்கத்தால கரண்ட் வரும் அந்த கரண்ட் சுத்தி வரைக்குள்ள நாங்க முதல் இந்த எக்ஸ் ஒய் என்ற பகுதி அப்படி வச்சிருக்கும் அதனூடாக கரண்ட் போட்டு லைட் எரியும். திருப்பி இரண்டாவது சந்தர்ப்பத்துல நாங்கள் இந்த எக்ஸ் ஒய் என்று வச்சதை எடுத்துட்டு திரும்ப ஒய் எக்ஸ் என்று வைக்கிறோம். மாத்தி வைக்கிறோம். இருவாய மாத்தி வச்சுட்டு இந்த ரெண்டாவது சந்தர்ப்பத்துல கரண்ட் போனாலும் லைட் எரியல. இதனோட இதுல இருந்து கரண்ட் போகும். பேட்டரியில இருந்து கட்டாயம் கரண்ட் ஸ்டார்ட் பண்ணும். பேட்டரி இருந்தா கட்டாயம் கரண்ட் போகும் தானே இல்லை. ஆனா பல்பு ஒளிரவில்லை. இதுல எங்களுக்கு இருவாயி அதனுடைய முனைவுகளை நாங்க மாத்தி வச்சுட்டோம். அதனால அது லைட் எரியும். சரியா? அப்ப நாங்க தொடுத்தது பிழை என்று சொல்லக்கூடாது. இருவாயி என்பது ஒரு பக்கத்தின் ஊடாக மட்டும்தான் கரண்ட போக விடும். இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்கும்னா இருவாயியானது ஒரு திசையின் ஊடாக மட்டும் இருவாயி ஒரு திசையின் ஊடாக மட்டுமே மின் கடத்தும். சரியா? அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குதுன்னா இருவாயி என்பது ஒரு இலத்திரனியல் உபகரணம். இப்ப எங்களுக்கு அந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ்ல எங்களுக்கு ஒரு பக்கமாகத்தான் கரண்ட் போகும். மற்ற பக்கம் தேவைப்படாதுங்க. திருப்பி
இந்த டயோட்டை வந்து அது எங்கெங்க தேவைப்படுகிறதோ அந்த இடங்களில் டயோட்டு வைக்கப்படும், இருவாயி ஒன்று வைக்கப்படும். சரி, அப்ப இருவாயி வந்து வேற வேற இதுகள்ல இருக்கு. இதை நாங்கள் சீராக்கும் இருவாய்கள் என்று சொல்லுவோம். அடுத்ததா நாங்க பார்ப்போம் ஒளிகாலும் இருவாய்கள். அதாவது சில இருவாயி வந்து ஒளிரக்கூடிய தன்மை கொண்டது. அதை நாங்க ஒளிகாலும் இருவாயி என்று சொல்லுவோம். அதை பற்றி அடுத்ததாக நாங்க பார்க்க இப்ப இருவாயினூடாக என்ன செய்யணும்னா நேர்முனைவில இருந்து மறைமுனைவை நோக்கித்தான் என்ன செய்யும், கரண்ட் பாயும். இருவாயின் நேர்முனைவில இருந்து மறைமுனை. இப்ப எங்களுக்கு இதுதான் நேர்முடிவிடமாகவும் இதுதான் மறைமுடிவிடமாகவும் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் சரியா, எங்களுக்கு இருவாயின் நேர்முடிவிடமும் மறைமுடிவிடமும் தெரிந்திருந்தால் பாருங்க, எங்களுக்கு பேட்டரியில எது நேர்முடிவிடமோ அதே போலதான் நாங்க இருவாயின் நேர்முடிவிடத்தையும் இணைக்கப்படும். பேட்டரிக்கு எது மறைமுடிவிடமோ இருவாயின் மறைமுடிவிடமும் அதோட தான் இணைக்கப்படும். இப்படி இணைச்ச போது மட்டும்தான் இந்த இருவாயானது என்ன செய்யுது, தன்னோடாக கரண்ட போக விடுது. நீங்க மாறி பேட்டரியின் நேர்முடிவிடமும் இருவாயின் மறைமுடிவிடமும் இணைச்சிட்டீங்கன்னா தன்னூடாக அது மின்ன கடத்தாது என்று சொல்றோம். சரி, அப்ப நான் மின்னை கடத்துது என்றா இந்த இருவாயின் நேர்முடிவிட மறைமுடிவிடத்தை குறிச்சு காட்டுங்க என்று சொன்னா என்ன செய்யலாம், பேட்டரியில பிளஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பக்கத்தால புடிச்சு கொண்டு போகும். இதால வந்து இப்படி வந்தா இங்கதான் பிளஸ். சரியா, அப்ப ஏ பகுதி பார்க்கணும்னா இருவாய்க்கு பிளஸ் முடிவிடம் இருந்திருக்க வேணும். மீன்குமிழ் ஒளிருதென்றால் நான் சொல்றது இப்ப மீன்குமிழ் ஒளிருகின்ற சந்தர்ப்பத்துல இருவாயின் பிளஸும் உலர் மின்கலத்தின் பிளஸும் இணைச்சிருக்க வேணும் அந்த ஒரே வயரால. அதே மாதிரி உலர் மின்கலம் பேட்டரியின் மைனஸ் அப்படியே வந்து இருவாயின் மைனஸோட இணைக்க வேணும், இருவாயின் மறைமுடிவிடத்தோட. இப்ப பாத்தீங்கன்னா பல்பெரி இப்பதான் நாங்க கரெக்டா நினைச்சிருக்கிறோம். இஞ்சையும் பிளஸ் மைனஸ், அதே பிளஸ் இஞ்ச போய் பிளஸ், இந்த மைனஸ் இஞ்ச மைனஸ். ஸோ இங்க நாங்க கரெக்டா நினைச்சிருக்கிறோம். பல்ப் எரியும். மாறி மைனஸ் மேல போய் பிளஸ் கீழே மாறி இணைச்சு விட்டோம்டா பல்ப் எரிகிறது நின்றோம். ஆகவே டயோட் என்பது ஒரு திசையினூடாக மட்டுமே மின்னை போகவிடும், மாத்தி வச்சா போகாதுன்னு சொல்லலாம். சரியா, ரைட். அப்ப இருவாயிக்கான படம் இது ஒரு இருவாயின் படம் இப்படித்தான் இருக்கும். அப்ப இருவாயின் குறியீடு, இப்ப நான் ஒரு பல்புண்டா இதுதான் பல்புண்ட படம், அதுக்கான குறியீடு நான் சொல்லும் போது என்னன்னு சொல்ல போறேன், ஒரு வட்டம் போட்டு ஒரு குரோஸ் அடையாளம் போடுங்க. இது ஒரு பல்ப், இது ஒரு பல்புன்னு சொல்றேனா இல்லையா, இது ஒரு பேட்டரியின் குறியீடுன்னு சொல்றேன். இது பல்பின் படம், இது பல்பின் குறியீடு. அதே மாதிரி இது இருவாயினுடைய படம். அப்ப இருவாயிக்கு ஒரு குறியீடு இருக்கும் இல்லையா, இருவாயிக்கு ஒரு குறியீடு இருக்கு. இப்ப நான் பேட்டரிக்கு இதுதான் குறியீடு, ஆனா பேட்டரியை நாங்க பார்க்க அது வேற மாதிரி இருக்குதானே. அதே போல இருவாயிக்கான குறியீடு ஒன்று இருக்கு. இப்ப இது குறியீடு நாங்க இதே மாதிரி நீட்டு கம்பி ஒன்று வருது, அது தொடுக்கிற கம்பியோட வருது. முக்கோணத்தை இப்படி சரிச்சு போடும், சரிச்சு ஒரு முக்கோணத்தை தெரியும். சரி, அதுக்கு முன்னுக்கு ஒரு கோடு போடும், இந்த முக்கோணத்துக்கு முன்னுக்கு ஒரு கோடு.
அதில இருந்து ஒரு தொடுக்கிரகம். இதுதான் ஒரு இருவாயின குறியீடு. பாருங்க, இது ஒரு இருவாயிக்கான குறியீடு. சரியா? அப்ப நாங்க ஒரு முதலாவது இலத்திரனியல் உபகரணத்தை பார்த்திருக்கோம். இருவாய் என்றது ஒரு இலத்திரனியல் உபகரணம். இது எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்லயும் ஒன்று அங்க பொருத்தப்பட்டு இருக்கு. இதை நாங்க எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி ஒரு சின்ன மின் சுற்றுல இணைச்சு காட்டினோம். அதாவது எப்படி அதை இணைக்க வேணும். எப்பவும் பேட்டரியில பிளஸும் நாங்க இணைக்க போற இருவாயின பிளஸும் ஒரே மாதிரியும், பேட்டரியில மறைமுடிவிட மைனஸும் இணைக்கிற இருவாயின மைனஸும் ஒன்றா இருக்கிற சந்தர்ப்பத்துல பல்பெரியும் மாறி இணைக்கப்படுகின்ற போது மின்குமிழ் ஒளிராததை அவதானிக்கலாம். ஆகவே இருவாய்கள் ஒரு திசையின் ஊடாக மட்டும் ஒரு பக்கத்தால் மட்டும் மின்ன கடத்தும். இருவாய்க்கான குறியீடு இந்த வடிவம். ஒரு கோடு தொடுக்கிற கம்பி, சரிவாக ஒரு முக்கோணம், முக்கோணத்துக்கு முன்னுக்கு ஒரு கோடு, அதுல இருந்து தொடுக்கிறதுக்கு ஒரு கம்பி. சரி, அடுத்ததாக நாங்கள் ஒரு ஒளிகாலும் இருவாயி சம்பந்தமாக பார்ப்போம். ஒளிகாலும் இருவாயி. ஒளிகாலும் இருவாயி சம்பந்தமாக பார்ப்போம். அந்த இருவாயி டயோட் மாதிரி இருக்காது. அதாவது இந்த நாக்கு இந்த இருவாய் இந்த படம் குறி காட்டினது இல்லையா, குறியீடு அல்ல, இருவாயிட படம், அது மாதிரி இது போல இருக்காது இருவாய். சரி, இப்ப நாங்க ஒளிகாலம் இருவாயு சம்பந்தமாக. ஒளிகாலம் என்றா ஒளியை வெளியேற்றும். ஒளிகாலம் என்றா ஒளியை வெளியேற்றும். அதுல இருந்து லைட் வரும். அதுதான் ஒளிகாலம் இருவாயி என்று சொல்லப்படும். அப்ப எங்களுக்கு இந்த எல்இடி பல்ப் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அதுதான் லைட் எமிட்டிங் டயோட். அதோட சுருக்கம் தான் எல்இடி பல்ப். எல்இடி பல்ப்ஸ் சொல்லி சின்ன சின்ன பல்ப்ஸ்கள் பார்த்திருக்கு. நல்ல கலர் கலரா இருக்கும். டெக்கரேட் பண்றதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணும் எல்இடி லைட்ஸ். லைட் எமிட்டிங் டயோட். டயோட் என்பது ஒரு இருவாயி. லைட் என்றா ஒளி, எமிட்டிங் என்றா காலுதல், அதாவது வெளியேற்றப்படுதல். அப்ப ஒளியை வெளியேற்றுகின்ற இருவாயிகளை நாங்க எல்இடி என்று சொல்றோம். சிறிய எல்இடி லைட்ஸ் உங்களுக்கு தெரியும். வெவ்வேறு கலர்கள்ல இதை பார்க்கலாம். சரி, இப்ப நாங்க இந்த எல்இடிய போட்டு ஒரு மின் சுற்றுல பார்த்தோம்னா அது எப்படி ஒளிரும்னு பாருங்க. ஒரு பேட்டரி ஒன்று எடுக்கிறா, பேட்டரியில இருந்து ஒரு கம்பி வருது. அடுத்ததாக ஒரு சுவிட்ச் போட்டு கொள்ளுவோம். ஆன் பண்ணி ஓபன். எல்இடி லைட் ஒன்று நாங்கள் இந்த எல்இடி லைட்ஸ் பார்க்கிறோம். அதுல கீழே இருக்கிற அந்த இரண்டு கம்பிகள், அந்த லைட்டின் கீழே இருக்கிற ரெண்டு கம்பிகளையும் ஒரு கம்பி நீளமாகவும் ஒரு கம்பி ஷோர்ட்டாகவும் இருக்கு. ஒரு கம்பி நீட்டா ஒரு கம்பி ஷோர்ட்டா இருக்கிறத நாங்க பார்க்கணும். அப்ப அது ஏன் அப்படி இருக்கிறதுண்டா, அப்பதான் உங்களுக்கு எது பிளஸ் எது மைனஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்ப நான் ஒரு பேட்டரி என்றா என்ன சொல்லுவேன், பெரிய கோடு தான் பிளஸ், சின்ன கோடு தான் மைனஸ்.
நான் எதுக்காக இந்த பிளஸ் மைனஸ் முக்கியம் முக்கியம் என்று சொல்றேன். எப்பவும் ஒரு மின்சுற்று நாங்க இணைக்க இது கட்டாயம் நாங்க கரெக்டா நினைச்சா மட்டும்தான் லைட் எரியும், இல்லாட்டிக்கு எரியாது, ஒளிராது. அப்ப நாங்க பிழையா செய்யக்கூடாது இல்லையா? அப்ப அதுக்காக நாங்க கட்டாயம் பிளஸ் மைனஸ் ஞாபகம் வச்சிருக்கணும். சரியா? அப்ப இப்ப எங்களுக்கு இது சுவிட்ச் ஒரு ஆளி இதை ஆன் பண்ணினா இதை சொல்வது எல்இடிட படம். இதுதான் ஒரு எல்இடி. எல்இடியில ஒரு நீட்டு கோடு ஒரு சின்ன கோடு இருக்கு. இதுல இருக்கிற நீளமான கோடு பிளஸ் அடையாளத்தை குறிக்கும். பிளஸ் அடையாளத்தை குறிக்கும். இதுல சின்னதாக இருக்கிற கோடுதான் மறை அடையாளத்தை குறிக்கும். இப்ப நாங்க இந்த மின் சுற்று இந்த கம்பிய சிசப்பு கம்பியோட இதை கொண்டு போய் நாங்க ஜாயின் பண்ணிக்குள்ள எப்பவும் பிளஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற முனைய பிளஸோட இணைக்கும். மைனஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற கம்பி மைனஸ்ல போய் முடிக்கும். இப்படி இணைச்சிட்டு நீங்க இந்த சுவிட்சை ஆன் பண்ணினா லைட் வந்து எரியும். இல்ல நீங்க மாறி இணைச்சிட்டீங்க, இதுதான் பிளஸ் இதுதான் மைனஸா இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு இணைச்சிட்டு நீங்க சுவிட்சை ஆன் பண்ணி பார்த்தா எல்இடி ஒளிராது, லைட் வந்து இங்க எரியாது. அப்ப என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நீங்க பிளஸ் மைனஸ் மாறி இணைச்சிருப்பீங்க. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இருவாயி என்றா என்ன செய்யும், ஒரு பக்கமா தான் கரண்ட் போகும். இப்ப நீங்க மாறி இணைச்சிருந்தீங்கன்னா லைட் எரியாது. அப்ப என்ன செய்ய வேண்டும், உடனடியாக நீங்க மாறி பிளஸுக்கு பிளஸையும் மைனஸுக்கு மைனஸையும் இணைச்சு விட வேண்டும். இணைச்சு போட்டு திரும்ப நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணீங்க, லைட் எரியும். சரியா? அப்ப இருவாய்கள் ஒரு திசையின் ஊடாக மின்னை செலுத்தும். இது ஒளிய வெளியேற்றுதுன்றதுனால, அதாவது நாங்க முதல் பார்த்த நேரா இருக்கிற இருவாயில இருந்து லைட் வராது. ஆனா இந்த எல்இடியில இருந்து லைட் வரும். கரண்ட் போகக்குள்ள இதுல இருந்து வெளிச்சம் வரும். வெளிச்சம் வரும். அப்போ ஒளிய விடுதுன்றதுனால இது ஒளிகாலம் இருவாய். அப்ப ஒளிகாலம் இருவாயின்ற குறியீடு ஏற்கனவே இருவாயின்ற குறியீடு இது. அப்ப ஒளிகாலம் இருவாயின்ற குறியீடு எதா ஒளி வெளியில போற மாதிரி அம்புக்குறி போட்டு காட்டு. ஒளி அம்புக்குறி போடாட்டி அது சாதாரண இருவாய், அம்புக்குறி போட்டு காட்டினா ஒளிகாலம் இருவாய். சரியா? அப்ப இதுதான் சில பிள்ளைகள் அந்த 3ஆம் தவணை எக்ஸாம்கள்லயும் பிளவுறது. ஒளிகாலம் இருவாயின்னே கேட்டா சாதாரண இருவாய கீறி இந்த அம்புக்குறிய போட்டு காட்டுறது இல்லை. இப்ப இந்த அம்புக்குறி போட்டாதான் தெரியும் அது அம்பு இல்லாட்டிக்கு அது நார்மலா ஒரு இருவாய். இப்ப எங்களுக்கு ரெண்டுமே வேற வேற இல்லையா? நாங்க முதல் பார்த்ததுல இருந்து லைட் வராது. ஆனா எல்இடி ஒளிரும், எல்இடி பல்ப் ஒளிரும். அப்ப அது ரெண்டும் வேற வேறண்டா குறியீடு வேற வேறையாத்தானே பார்க்க வேணும் நாங்க. சரியா? அப்ப இது ஒளிகாலம் இருவாயி என்றா அதுக்குரிய அம்புக்குறி காட்டப்பட்டிருக்க வேண்டும். சரியா? அப்ப இதுதான் ஒரு நியம குறியீடு. இதுல நீங்க பிளஸ் மைனஸ் கட்டாயம் போட்டு காட்டு. இது இந்த பின்பகுதியில பிளஸ் முன்னுக்கு இந்த கோடு போட்டதோட மைனஸ் வச்சுக்கொள்ளும். நேர கோடு போட்ட விட மறைமுடிவிடம், நேர கோடு போட்ட விட மறைமுடிவிடம் வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் மறைமுடிவிடம். ஒரு பகுதி மறைமுடி, மற்றைய பகுதி பிளஸ் முடிவிடம். கூறான பகுதி மறைமுடிவிடம், மற்றைய பகுதி நேர் முடிவிடம். இப்ப உங்களுக்கு இருவாயி என்றா என்னன்னு விளங்கிடும். அது ஒரு மின்னியல் உபகரணம். இதை வச்சு நாங்க என்ன செய்யறோம், இலத்திரனியல் உபகரணங்கள் செய்வோம். சரியா? அப்ப இதுல பயன்பாடு எப்படி பயன்படுத்துறது சொல்லி பார்ப்போம். இப்ப இதுல சில வினாக்களை எழுதுவோம்.
முதலாவது வினாவை எழுதுங்க. முதலாவது, இருவாயி ஒன்றின் குறியீட்டை வரைக. இருவாயி ஒன்றின் குறியீட்டை வரைக. இரண்டாவது, ஒளிகாலம் இருவாயின் குறியீட்டை வரைக. ஏன் நான் ரெண்டும் தந்திருக்கிறேன், ரெண்டுக்கும் உரிய வித்தியாசத்தை நீங்க காட்ட வேணும், அதுக்காகத்தான். மூன்றாவது, இருவாயின் பயன்பாடு யாது? பயன்பாடு யாது? இருவாயின் பயன்பாடு. இருவாயின் பயன்பாடு யாது? இந்த 3 வினாக்களுக்கு விடையளிக்கப்படும். சரி, இருவாயி ஒன்றின் குறியீடு எப்படி வரைகிறதுப்பா? ஒரு கோடு, ஒரு சரிவான முக்கோணம், அதற்கு முன்னுக்கு ஒரு கோடு போட்டாச்சு. இது ஒரு இருவாயின் குறியீடு. பிளஸ், இந்த பக்கம் பிளஸ், மைனஸ், இதையும் குறிச்சுவிடு. இது ஒரு சாதாரண சீராக்கும் இருவாயினுடைய குறியீடு. இரண்டாவது, ஒளிகாலம் இருவாயிக்கான குறியீடு. அப்ப இருவாயின குறியீட திருப்பி கீறி அதுல இருந்து லைட்டு போற மாதிரி கீறி இருக்கு. ஒரு கோடு, ஒரு சரிவான முக்கோணம், முன்னுக்கு ஒரு கோடு. இது சாதாரண இருவாயி, அதுல இருந்து
வெளிநோக்கி அம்புக்குறி. ஒளி காலும் இருவாயி. അതിന്റെ നേർമൊഴിയുടെ നന്ദിമൊഴി. இருவாயின பயன்பாடு ஒரு திசையில் மாத்திரம் விண்ணை கடல். ஓகே பிள்ளைய, இன்றைய வகுப்பில நாங்கள் இலத்திரனியல் உபகரணங்கள் சம்பந்தமாக படிச்சிருக்கிறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.